வயநாட்டில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களில் எத்தனை பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர், அவர்களுக்கு என்னென்ன பொருட்கள் வழங்கப்படுகின்றன என்பது குறித்த தகவல்களை வரைகலை மூலம் விளக்குகிறார் செய்தியாளர் கார்த்திகா. அதனை தற்பொழுது பார்க்கலாம். கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பெரிய நிலச்சரிவு நிறைய சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த 30ஆம் தேதி ஏற்பட்ட நிலச்சரிவில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் இப்போ வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து 5வது நாளாக மீட்பு பணிகள் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில அங்க உடைமைகளையும் உறவுகளையும் இழந்த மக்கள் பல்வேறு பாதுகாப்பு முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படி பாதுகாப்பு முகாம்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுது, அவங்களுக்கு உதவி தேவைப்படுகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனும் வேண்டுகோள் விடுத்திருந்தார். அந்த மக்களுக்கு என்னென்ன மாதிரியான உதவிகள் தேவைப்படுகிறது, எங்கெல்லாம் அந்த உதவி பொருட்கள் சென்று சேரப்படுகிறது அப்படிங்கிறத இந்த தொகுப்புல பார்க்கலாம். கேரளாவில் பாதிக்கப்பட்ட மக்கள் பல்வேறு முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த கேரள வயநாடை சுத்தியே அங்க இருக்கக்கூடிய முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது என்னென்ன முகாம்கள் அப்படின்னு பார்க்கலாம். மேப்பாடி மற்றும் ரிப்பன், அரப்பேட்டா, சூரல்மலை மற்றும் கல்பெட்டா சாலை, இந்த முகாம்கள் எல்லாம் நிவாரணப் பொருட்கள் வந்து சேர்வதற்கான இடமாக தற்பொழுது இருக்கிறது. இங்குதான் நிறைய நிவாரணப் பொருட்களும் வந்து சேரக்கூடிய இடமாக இருக்கிறது. சரி, இதுல எத்தனை முகாம்கள்ல மக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மொத்தமா 91 முகாம்கள் இருக்கு. இதுல ஆண்கள் 3685 பேரும், பெண்கள் 4055 பேரும், குழந்தைகளாக 2274 பேரும் இருக்கிறாங்க. மொத்தமாக கிட்டத்தட்ட 10,014 பேர் இந்த முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் இப்ப நிவாரணப் பொருட்களும் உதவிகளும் தேவையாக இருக்கிறது. சரி, எங்கெங்க இருந்தெல்லாம் இந்த நிவாரண பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறது தற்போதைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு, மும்பை, பெங்களூரு மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் தொடர்ந்து நிவாரண பொருட்களை மக்கள் அனுப்பி வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த நிவாரண பொருட்கள்ல ரொம்ப முக்கியமான விஷயமாக அவங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தோம்னா, இப்போதைக்கு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது அடிப்படை வசதியாக இருக்கக்கூடிய, அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய உணவு. அப்படி அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறிகள், பிஸ்கட், பிரெட், வாட்டர் பாட்டில், இதெல்லாம் அவங்களுக்கு அடிப்படை தேவையாக இருக்குன்னு பார்க்கிறோம். இதெல்லாம் தவிர இன்னும் அத்தியாவசியமாக சில பொருட்கள் தேவை. அதுல என்னன்னா, குழந்தைகள் மற்றும் பெண்கள் அவங்களுக்கு ஆடைகள் தேவைப்படுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிவாரண பொருட்கள் இந்தியா முழுக்க இருந்து பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் கேரளாவிற்கு தொடர்ந்து அனுப்பி வைக்கப்படுகிறது. நாமும் இந்த பொருட்கள் எல்லாம் தேவை அப்படிங்கிறத இங்கு நம்ம பதிவு பண்ணிக்கிறோம்.